அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு நிறைய மக்கள் கேட்டுக்கொண்ட ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா நம்ம எவ்வளோதான் வீடியோக்கள் பறக்கத்துக்காகவும் செல்வத்திற்காகவும் போட்டாலும் கூட கமெண்ட் செக்ஷனை எடுத்து படித்தோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு கடன்ல இருந்து வெளியேறணும், அதற்கு வஜீஃபா சொல்லுங்க, எங்களால் முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, நாங்கள் சந்தோஷமா இருந்து பல வருஷங்கள் ஆயிருச்சு, ஏதோ ஒரு தேவைக்காக வாங்கி இன்னைக்கு எங்களோட எல்லா சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு இருக்கிறோம். நகைக்கடன் இருக்கு, பேங்க் கடன் இருக்கு, வட்டி கடன் இருக்கு. இந்த கடன்ல இருந்தெல்லாம் வெளிவரதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இன்னும் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கால் பேசியும் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இன்னும் நிறைய வயதானவர்கள் இந்த பிரச்சனையை சொல்லும்போது எனக்கு அது ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னுடைய பிள்ளை சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா, என்னுடைய ஆண் பிள்ளை கடனால கஷ்டப்படுது, நான் எப்படிம்மா நிம்மதியா இருக்கிறது? எங்களுக்கு செய்யக்கூடிய அளவிற்கு இலகுவான ஒரு அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காகவே போடப்பட்ட பதிவு தான் இந்த பதிவு. இந்த ஒரு பதிவை மட்டும் நீங்க முழுமையா கேட்டுட்டு அதன்படி நீங்க அமல் செஞ்சீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு 30 லட்சம் கடன் இருந்தாலும் சரி, 30 பவுன் நகை கடன்ல அடமானத்துல இருந்தாலும் அதை நீங்க மீட்டெடுக்க முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன். கடன்ல இருந்து வெளியேறுவதற்கான ஒரு சிறந்த அமலை பத்தி போட்டிருந்தேன். அந்த அமலை பார்த்த ஒரு சகோதரி அவங்களோட வாழ்க்கையில நம்பிக்கையெல்லாம் இழந்த பிறகு நிறைய கடனால சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்பட்ட நிலையில இந்த பதிவை பார்த்துருக்காங்க. அதற்கு பிறகு அதன்படி அமல் செய்ய தொடங்கியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வாரம் முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சகோதரி, உங்களோட பதிவை பார்த்து. கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்கள் நான் இந்த அமலை நான் செஞ்சுட்டு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், 5 லட்சம் ரூபாய் கடன் எங்களுக்கு அடைஞ்சிருக்கு. இன்னும் 20 பவுன் நகையை நான் பேங்க்ல இருந்து மீட்டெடுத்தேன். அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலா இருக்கு. நான் இதை என்னுடைய சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, என்னுடைய தோழிகளுக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணேன் சகோதரி. அந்த அளவு இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதை பார்த்த உடனே இந்த பதிவை நம்ம திரும்பவும் ஏன் சொல்லக்கூடாது, நிறைய மக்களுக்கு இப்போ இது தேவையா இருக்கு, நிறைய மக்கள் இந்த ஒரு பிரச்சனையில தான் இருக்காங்க அப்படின்னு தான் திரும்பவும் உங்களுக்காக அந்த பதிவை நான் போடுறேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்பிக்கையின் கடைசியில இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஒரு அமலை மட்டும் செய்யுங்க. அதாவது கழுத்தளவு கடன்னு சொல்லுவாங்க, மூச்சு விட முடியாத அளவிற்கான கடன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதிலிருந்து கூட நீங்க மீண்டு வெளியில வர முடியும். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த அமலை மட்டும் நம்பிக்கையோட தொடங்குங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ₹1 கடனை விட்டு வைக்க மாட்டான். கடனே இல்லாத மனுஷனா நீங்க இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா, அல்லாஹ்வின் பரக்கத்தோட நீங்க வாழ முடியும். ஏன்னா அல்லாஹ்வினுடைய பரக்கத் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்முடைய தேவைகளுக்கு தக்க அல்லாஹ்வினுடைய பரக்கத் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம கடன் எங்கேயுமே நம்ம வாங்க மாட்டோம் இல்லையா? அதனால பரக்கத்தை வாரி வழங்கக்கூடிய, கடன்கள்ல இருந்து உங்களை வெளியேற்றக்கூடிய அற்புதமான அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த அமலை தஹஜ்ஜுல செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி இந்த அமலை நீங்க முடிச்சிடணும். அதனால முடிஞ்ச அளவு தஹஜ்ஜுல இரவுல முன்னாடி பகுதியில முடிக்கிறத விடவும் இரவுல கடைசி பகுதியில இந்த அமலை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான சிறப்பை, தஹஜ்ஜத் தொழுத அந்த சிறப்பையும் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்விடமிருந்து நீங்க எதை கேட்டாலும் அடைந்து கொள்ள முடியும். ஏன்னா அல்லாஹ்வோட நேரடியாக பேசக்கூடிய நேரம் தான் தஹஜ்ஜத் நேரம். அதனால தஹஜ்ஜுல இந்த அமலை முடிச்சுக்கோங்க. முதல்ல இந்த ஒரு அமலை தொடர்ச்சியாக, அதாவது ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாம செய்யறதுக்கு பாருங்க. ஏன்னா இடைவெளி இல்லாம ஒரு தேவையை நம்ம அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கும்போது அது உறுதியாக நமக்கு கபூலாகும். எனவே நியத்தை வச்சுக்கிட்டு இதை தொடங்குங்க. என்னுடைய கடனையும் என்னுடைய நகைக்கடனையும் எனக்கு லேசாக்கி கொடு யா அல்லாஹ். ஏதாவது ஒரு விஷயத்துல எனக்கு உதவி கொடு, ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து எனக்கு பரக்கத் செய்ய அல்லாஹ் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்க தஹஜ்ஜத் தொழுகையை நீங்க 2லிருந்து 8 ரக்காத்து வரைக்கும் நீங்க எப்படி வேணும்னாலும் தொழுதுக்கலாம். கடைசிக்கு 2 ரக்காத் தொழுதா கூட போதுமானது. தஹஜ்ஜத்தை மட்டும் நீங்க தொழுதுட்டு இந்த ஒரு திக்ர 1000 தடவை நீங்க ஓதணும். அது என்ன திருநாமம் அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பெயர் இஸ்முல் ஆலம் அப்படின்னு அழைக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய 5 திருநாமங்கள்.
முதல்ல யா அல்லாஹ் அப்படிங்கிற திருநாமம். இந்த யா அல்லாஹுக்குள்ள எல்லா திருநாமங்களுமே உள்ளடக்கி இருக்கு. அதனால இதுவும் இஸ்முல் ஆலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அடுத்தது யா ரஹ்மானு யா ரஹீமு, இதுவும் இஸ்முல் ஆலம் தான், நம்ம எல்லோருக்குமே தெரியும். அடுத்தது யா ஹையும் யா கையும் அப்படிங்கிறதும் இஸ்முல் ஆலம் தான். இதை பற்றியும் நம்ம நிறைய ஹதீஸ்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஆயத்துல் குர்ஷியில இது இருக்கிறனால தான் ஆயத்துல் குர்ஷிக்கே மிகப்பெரிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த பெயரையும் இந்த ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்க 1000 தடவை நீங்க ஓதி முடிக்கணும். ஒரே இருப்பில் யார்கிட்டையும் பேசக்கூடாது, ஒரே நியத்து. இப்போ இந்த ஒரு திக்கரை நீங்க கடன்களுக்காக மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஒரு பெரிய லட்சியங்கள் வச்சிருக்கீங்க, பெரிய தேவை வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இதை ஓதலாம். ஏன்னா நம்மள நிறைய பேர் தஹஜத்துல யா ரஹ்மான் யா ரஹீம்ங்கிறத ஓதி நிறைய பலன் அடைஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. பல வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தஹஜத்துல இதை ஓதுனாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருக்குறான். திருமணத்திற்கான விஷயங்கள்ல தடைகள் இருக்கும்போது இதை ஓதும் போது அல்லாஹ் திருமணத்தை நல்ல முறையில நடத்தி கொடுத்துருக்கிறான். நடக்காத காரியங்களை எல்லாம் நிறைய பேருக்கு நடத்தி கொடுத்துருக்கான். இந்த பதிவை கேட்கறத 90% நபர்கள் இதை ஓதி பலனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எனவே இப்படிப்பட்ட இந்த இஸ்முல் ஆலத்தை கொண்ட 5 திருநாமங்களையும் சேர்த்து நீங்க 1000 தடவை நீங்க ஓதிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இதுவே போதுமானது. இன்னும் இதை நீங்க கடனுக்காக ஓதனா கூட உங்களுக்கு நிறைய தேவைகள் உங்களுக்கு நிறைவேறி கிடைக்கும். அதனால இதை நீங்க ரொம்ப நம்பிக்கையா ஓதுங்க. இதனால உங்களுடைய விதி மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஓதுங்க. கட்டாயம் உங்களோட விதி மாறும். ஏன்னா கடன்கள் மட்டும் இங்கிட்டு லேசாக போறதில்லை. இந்த பக்கம் நமக்கு தேவையானதெல்லாம் நமக்கு கிடைக்க போகுது. எல்லா நியாமத்துக்களுமே கிடைக்கும். 1 2 அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே கிடைக்கும். அதனால இந்த ஒரு சிறந்த திக்ரை 1000 தடவை ஓதி முடிச்சிருங்க. அதற்கு பிறகு இந்த ஒரு சிறந்த ஒரு அமலை மறக்காம செய்யுங்க. அதாவது ஆயத்துல் குர்ஷிய அதனுடைய எழுத்துக்களின் எண்ணிக்கையின் படி 170 தடவை நீங்க ஓதி முடிச்சிருங்க. தஹஜத்திலேயே ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ். இதனால அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஒட்டுமொத்த தேவையும் உங்களுக்கு கபூலாகும். இன்னும் கவலை, பிரச்சனை, கடன் எல்லாத்தையும் அல்லாஹ் லேசாக்குவான். உங்களோட வாழ்வாதாரத்துல பரக்கத் செய்வான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்துல அல்லாஹ் பரக்கத் கொடுத்துருவான். ஏன்னா ஆயத்துல் குர்ஷியை பொறுத்த வரைக்கும் இது பரக்கத்தின் ஒரு பொக்கிஷம் தான். இதை எப்படி நீங்க உங்க வீட்டில் ஓதினாலும் சரி, எந்த கடைகளில் ஓதினாலும் சரி, கட்டாயம் அந்த இடம் செல்வத்தால நிரப்பப்படும். அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே எல்லாம் பரக்கத்தை பொழிவான். அப்படிப்பட்ட பரக்கத்தின் ஆயத்து தான் இந்த ஆயத்துல் குர்ஷி. இது எல்லா தேவைகளுக்கும் போதுமானது, எல்லா பிரச்சனைக்கும் போதுமானது, உங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கும், இன்னும் செல்வத்தையும் அதிகமாக கொடுக்கும். எனவே இந்த ஒரு அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது கடன் இருக்கக்கூடியவங்க, தேவைகள் நிறைவேற அப்படின்னா நீங்கள் இந்த ஆயத்துல் குர்ஷியையும் நான் சொன்ன அந்த திக்ரையும் நீங்கள் ஓதி முடிச்சுக்கலாம். கடன் இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த ஒரு துவாவை நீங்கள் சேர்த்து ஓதிடுங்க. அது என்ன துவானா, ரசூல்லா கற்றுக் கொடுத்தது கடன் நீங்கிறதுக்காக. அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வாகனினி பி ஃபலலிக்க அமன் சிவாக். இதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், அதாவது 5 நேரம் நம்ம தொழுவோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 40 தடவை நீங்கள் ஓதிட்டு வாங்க. உங்கள் கடனெல்லாம் காணாமல் போகும். இந்த துவாவை பற்றி எவ்வளவுதான் நம்ம கேள்விப்பட்டாலும், எத்தனை பதிவுகளை பார்த்தாலும் கேட்குறதோட விட்டுட்டு நம்ம போயிடுவோம். நம்மளோட கவலையில் நம்ம போயிடுவோம். ஆனால் இது துவாவின் மீது நம்பிக்கை வச்சவங்களுக்கு இது உறுதியாக பலன் கொடுக்கும். ஏன்னா ரசூல்லா சொல்லி கொடுத்தது. எனவே கடன்லேருந்து வெளியேறணும், நகை கடன்லேருந்து வெளியேறணும் அப்படின்னா இந்த 3 அமலையும் நீங்கள் வல்லமையாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த உலகத்தில் நீங்களும் எல்லா மக்களை போல சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா மக்களை விடவும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு கடன் இல்லாத வாழ்க்கை, இன்னொரு பக்கம் நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்க போகுது. அப்படின்னா இந்த உலகத்தில் அதிர்ஷ்டசாலி நம்ம தான், சந்தோஷமானவங்களும் நம்மளாக தான் இருக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அடைந்து கொள்ள இந்த அமலை மறக்காமல் செய்யுங்க. முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் நம்முடைய தயாரிப்பான கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் மற்றும் தமிழ் குரான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தமிழ்லையே முழு குரானையும் நாங்கள் ஓத ஆசைப்படுறோம், எங்களுக்கு அரபி தெரியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.